ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பான. அப்படின்னா என்னங்க ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன்? யாருங்க உம்முடைய பரிசுத்த பருவத்தில் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும்? சபையில் யார் இருக்க முடியும்? ஆகாதவன் அவனுடைய பார்வைக்கு தீழ்ப்பானவன். சிச்சி, யாருங்க ஆகாதவன்? தேவனுக்கு ஆகாது, தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாது ஆகாதவன். ஆகாது, இது ஆகாது, இது ஒத்துக்காது, பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஆள் போய் சேர மாட்டான். ஆகாதவன் அவனுடைய பார்வைக்கு தீழ்ப்பானவன். Displeased. He cannot be happy with that person. He cannot be friendly with that person. அவனோட இவன் நல்ல ஃப்ரெண்டா இருக்கவே முடியாது. தேவனுக்கு ஆகாதவன் எனக்கு எப்படி ஆக முடியும்? ரொம்ப முக்கியமான வசனம் 2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல. ஒரு பெரிய வீடு, அது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அன்னைக்கே பவுல் சொல்லியிருக்காரு, எல்லா சபைக்கும் பொருந்தும், கர்மேலுக்கும் பொருந்தும். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமும் இங்க உண்டு, மண்ணும் மரமுமான பாத்திரமும் இங்க உண்டு. யார் யாருக்கு தொப்பி பொருந்தோ அவங்க தலையில வச்சுக்கோங்க, மற்றவங்க தலையை பார்க்காதீங்க. மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளினின்று, எது கனவீனத்துக்குரிய பாத்திரங்களினின்று, அந்த மரமும் மண்ணுமான பாத்திரங்களினின்று ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு பிரியமானதும் உபயோகமானதும், எஜமானுக்கு உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். நீ கனத்துக்குரிய பாத்திரமா வரணும்னா கனவீனத்துக்குரிய பாத்திரத்திலிருந்து ஒன்ன செப்பரேட் பண்ணணும். இவைகளிலிருந்து ஒருவன் தன்னை சுத்திரித்து கொண்டால் எஜமானுக்கு எந்த நற்கிரியைக்கும் உபயோகமான பாத்திரமா நீ மாறிடுவ. ஆண்டவன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவார். உன்னை வாலண்டியராக யூஸ் பண்ணுவார், உன்னை டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவார், உன்னை வர்ஷிப்பில் யூஸ் பண்ணுவார், உன்னை ஒரு லீடர்ஷிப்பில் யூஸ் பண்ணுவார், உன்னை சண்டே ஸ்கூலில் யூஸ் பண்ணுவார், உன்னை வெளி ஊழியங்களுக்கு கொண்டு போவார், உன்னை கிராம ஊழியங்களுக்கு கொண்டு போவார், உன்னை மீடியா ஊழியத்தில் பயன்படுத்துவார். நீ இப்போ சொல்கிறவா ஏதோ ஒரு வகையில் எஜமானுடைய எந்த உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமா நீ மாறிடுவ. நீ பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுடைய எந்த நற்கிரைக்கும் பிரயோஜனமானதும் நீ ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பாய். அவன் என்ன செய்ய? இவைகளை விட்டு பிரிந்து. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன்.